விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நாகையில் மாநில அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான பீச் வாலிபால் போட்டிகள் துவங்கின. நாகை புதிய கடற்கரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரும் 7ஆம் தேதி வரை 5 நாள் நடைபெறும் பீச் வாலிபால் போட்டியினை தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தொடங்கி வைத்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான பீச் வாலிபால் போட்டியில் 38 மாவட்டங்களை சேர்ந்த 100 அணியினர் இதில் கலந்து கொண்டனர். கல்லூரிகளுக்கான முதல் நாள் பீச் வாலிபால் போட்டியில் திருநெல்வேலி அணியுடன் மதுரை ஆகிய அணிகள் விறுவிறுப்பாக விளையாடின. ரசிகர்களின் ஆரவாரத்துக்கு இடையே நடைபெற்ற இப்போட்டியில் திருநெல்வேலி அணி வெற்றி பெற்றனர். இதேபோல் பெண்களுக்கான வாலிபால் போட்டியில் மதுரை அணியுடன் திருவண்ணாமலை அணி மோதின. இதில் மதுரை வெற்றி பெற்றது. இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, பீச் வாலிபால் செயலாளர் ராஜகோபால், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் குமரன், உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன், மைக்கேல் அகாடமி பள்ளி தாளாளர் ஆல்பர்ட் ஜான், நகர்மன்ற உறுப்பினர் ஜோதிலட்சுமி குணாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சார்பில் 8 ஆண்டுகளாக தேசிய அளவிலான போட்டிகள் இந்த நாகப்பட்டினத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாநில அளவிலான வாலிபால் சங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மூலம் 16 ஆண்டுகளுக்கு மேலாக மாநில அளவான போட்டிகள் இந்த நாகப்பட்டினத்தில் நடைபெற்றுள்ளது என்பதை நான் பெருமையோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். பீச் வாலிபால் விளையாட்டு வீரர்களை இங்க நிறைய பேரை உருவாக்கி கொடுத்திருக்கு. இந்த அரங்கம், இந்த ஸ்டேடியம் தேசிய அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் இங்கே பயிற்சி பெற்றவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வெற்றிகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த மைதானம் இந்த பீச் வாலிபால் மைதானம். தமிழ்நாடு மாநில வாலிபால் சங்கம் சார்பில் மாநில அளவிலான பீச் பால் நடுவர்கள் தேர்வினை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இங்க நடத்தி இருக்கிறோம். மாணவர்கள் தேர்வு மட்டும் இல்ல, இதற்கான நடுவர்களையும் தேர்வு செய்கிற ஒரு சிறப்பும் இந்த நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. விருப்பத்தோடும் சிறப்போடும் மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் இந்த போட்டி கண்டிப்பா நாகப்பட்டினத்தில் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சு 2009 இந்த போட்டி இங்கே துவங்கிய பொழுது நம்முடைய மறைந்த நகரமன்ற உறுப்பினர் சச்சா புமாரக்கு அதை முன்னெடுத்தார். பெருமையா. காரணம் என்னன்னா, அது முதல்ல அந்த இந்தியாவிலே நாகப்பட்டினத்திலே தான் மிக சிறப்போடு அமைஞ்சிருக்கு என்பதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமை. காரணம் என்னன்னா, எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மாநிலத்தில் நடைபெறுகிற போட்டிய நம்ம பார்க்கிறதுக்கும், நம்ம பிறந்த தமிழ்நாட்டில் அதில் குறிப்பா நாகப்பட்டினத்தில் இந்த பீச் வாலிபால் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. நான் இப்ப பட்டியலிட்டு சொன்னேன், பீச் வாலிபாலுக்கான நடுவர்களையே தேர்வு செய்கிற நிலையில நாகப்பட்டினம் இருக்கு. அப்ப பீச் வாலிபால் எவ்வளவு சிறப்பா நாகப்பட்டினத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை வருகிற விளையாட்டு வீரர்களும் பெரியோர்களும் நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள் என்பதை மிக நான் சிறப்போடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்து மட்டும் சொல்வதோடு மட்டும் இல்லை, தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்பதை போல நீங்கள் இன்னும் உங்களை தயார்படுத்திக் கொண்டு உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய கடின உழைப்பால் கண்டிப்பாக இந்த போட்டியிலே கலந்து கொள்பவர்கள் நீங்கள் வெற்றி பெற்றிட வேண்டும்.
The next match in the court 2, school boys, Namakkal Erode. From the announcer desk.